ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க அதே மியூசிக் பிளேயரை தான் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ணி எப்படி பண்ணுறது. அதாவது எல்லோரும் ஒரே மாதிரி போட்டுட்ருக்காங்க இப்போ கரண்ட்டில். இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம வீடியோ வந்து அவங்க வீடியோவோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா இங்கே வந்து அவங்க ஃபோட்டோ தெரியுது, அவங்களோட ஃபோட்டோ இந்த மியூசிக் பிளேயருக்குள்ளே வந்து மூவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம என்ன மூவி அப்படிங்கிறத, அந்த சாங் என்ன மூவி அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சாங் எந்த மியூசிக் நீங்கள் ஆட் பண்ணாலும் அது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் வச்சுருக்க எலைட் மோஷன் ஆப் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளான வீடியோ, யாருமா பண்ணலாம். சார், இப்போ இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் சைஸே கொடுத்துட்றேன். 4:5 கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் பட்டன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் அண்ட் வீடியோ கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ப்ரிவியூவில் காமிச்ச அதே இமேஜை வந்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இந்த இது அங்கே இருக்குது பாருங்கள். இதை வந்து கொடுத்துட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு நீங்கள் சாங் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் 30 செகண்ட் வச்சுக்கிறேன். 30 செகண்ட் கட் பண்ணி வச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இதோட ஒப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, கொடுத்து இந்த ரெக்டாங்குலர் ஷேப் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இழுத்துக்கலாம், எப்படி இருந்தாலும் மேலே இல்லை எப்படி இருந்தாலும் இழுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போதைக்கு இந்த மாதிரி இப்போதைக்கு இப்போ இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல எந்த இடத்துல மியூசிக் பிளேயர் வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மியூசிக் இந்த சேஃப் இருக்குல்ல, இதோட கலரை வந்து பிளாக் கலர் இல்லை எனி கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதையும் 30 செகண்டில் கட் பண்ணிக்கோங்க. இதையும் 30 செகண்ட் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ரெக்டாங்குலர் 1 அப்படின்னு இருக்குல்ல, ரவுண்டட் ரெக்டாங்குலர் 1 அதை வந்து பிளண்டிங்கில் போயிட்டு லைட்டிங்கில் இங்கே மேலே வந்தீங்கன்னா டார்க்கன் அப்படின்னு இருக்கும்ல, அதில் போயிட்டு இதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களோட பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தெரியும். ஆனால் இப்போ நமக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தெரியுது. இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி போகிறதுல சாஃப்ட் லைட் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அந்த இதில் வந்துருக்கு. இந்த இது நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டை வந்து இது மாதிரி மாறும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நான் சொல்லித்தரது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் சொல்லித்தரல, நான் காமனாக இது வந்து எப்படி பண்ணுறது அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த வீடியோவுக்கு வேணுமாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் சொல்கிறத மட்டும் கரெக்டாக இப்படி தான் அப்படிங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது மியூசிக் டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ இம்போர்ட் பண்ணுவோம் உள்ளே. இதை வந்து லைட்டிங்கில் போயிட்டு உங்களுக்கு எது அந்த இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சைஸை கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணி இந்த இதுக்குள்ளே வர மாதிரி வைங்க. இந்த இதுக்குள்ளே வர மாதிரி வச்சுட்டு இப்போதைக்கு வைங்க. நான் கரெக்டாக உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை வந்து இந்த இடத்துல கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், பிக்சார்ட்டுக்கு போயிட்டுக்கோங்க. பிக்சார்ட் போயிட்டு நீங்கள் என்ன இது யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் எங்கே வச்சுருப்பீங்களோ அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டூல்ஸுக்கு போயிட்டு கிராப் ஆப்ஷன் போய்க்கோங்க. போயிட்டு ஃப்ரீ கிராப்னு இருக்கும், இந்த ஸ்கொயர் கொடுத்துக்கோங்க. ஸ்கொயர் கொடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த ஃப்ரீ கொடுத்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியணுமோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வைங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் எலக்ட் மோஷன் வந்தீங்கன்னா இப்போ இதில் போயிட்டு மீடியா அண்ட் இதுக்கு போனீங்கன்னா வீடியோ அண்டு இமேஜ் அண்டு வீடியோவுக்கு போயிட்டு வியூ ஆல் கொடுத்து இப்போ இது பிக்சார்ட்டுக்கு போயிட்டு நம்ம கிராப் பண்ண இதை வச்சு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இதையும் 30 செகண்ட் வச்சுக்கணும். இதையும் 30 செகண்ட் வச்சுக்கலாம். இந்த போர்டையும் 30 செகண்ட் வச்சுக்கிட்டு இப்போ இதை வந்து சைஸை வந்து கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் இந்த இதுக்குள்ளே வர மாதிரி வைங்க. கரெக்டாக வச்சுட்டு இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கோங்க.
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா டெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன மூவி இது பண்ண போகிறீங்களோ அந்த மூவியோட நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணி இதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணி இந்த இது கொடுத்தா உங்களுக்கு இது வர மாட்டேங்குது. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. இப்போ இதோட ஃபாண்ட்டை வந்து மாற்றி பார்ப்போம். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வைங்க. நீங்கள் இந்த ஃபாண்ட்டே தான் வைக்கணும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்க உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வச்சுக்கோங்க. சைஸை கம்மி பண்ணிட்டு இந்த ஹார்ட் பக்கத்தால் இந்த சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி இல்லைன்னா இந்த ரவுண்டட் இது இருக்குல்ல, இதை கொஞ்சம் கம்மி பண்ணி சின்னது பண்ணி இந்த இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட இது தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட இந்த இடத்துல வச்சு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம். இவங்க இன்னும் கொஞ்சம் கூட சின்னது பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு ஏதாவது பார்ட்டிகல்ஸ் எஃபெக்ட்டு இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். நம்ம நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இது வந்து நீங்கள் அதாவது இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல, டஸ்ட் பார்ட்டிக்கல் இந்த மாதிரி அதை வந்து நீங்கள் லைட்டாக இருக்கிறதா மைல்டாக இருக்கிறத மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். இதே இதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டு கூட கொடுக்கலாம். எப்படின்னா இப்போ என்ன சாங் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து சிம்பிளாக வர மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெறும் மியூசிக் பிளேயர் டெம்ப்ளேட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சாங் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த 30 செகண்டோட லிரிக்ஸை வந்து மொத்தமாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து இருக்க எல்லா இதுக்கும் அதாவது 30 செகண்ட்னா 30 செகண்டுக்கும் ஒரே டெக்ஸ்ட்டாக போட்டு காப்பி பண்ணிவிட்டு இதோட இதை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலராக வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு ஃபாண்ட் எந்த ஃபாண்ட் உங்களுக்கு செட் ஆகுதோ இந்த மாதிரி ஸ்டைலாக கொடுக்காம அந்த நார்மல் அந்த இதிலலாம் இருக்கும்ல அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபாண்ட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாக வச்சு நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மியூசிக் பிளேயர்ட்டே வச்சுக்கலாம். இப்படி கூட வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மியூசிக் பிளேயர் வந்து நம்ம ஆல்ரெடி நான் வந்து இப்போ தான் அந்த ஐடியா தோணுச்சு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் இதே ஃபோட்டோ வச்சு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லேடி வந்து கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இந்த மியூசிக் பிளேயர் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வர மாதிரி இருந்ததுன்னா இப்போ நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வாரத்துக்கு கொடுத்துவாங்க. இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்கள். இப்போ வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணுறதுக்கு மறுபடியும் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி இதான் ஃபைனல் இது கிளிக் பண்ணி இதே இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை வந்து இது பண்ணி ஸ்கொயர் பாக்ஸை ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு இதையும் தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு கட் பண்ணிட்டு இப்போ இந்த கலர் அண்ட் ஃபில் இருக்குல்ல, அதாவது இப்போ ரெண்டாவது நம்ம இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ணதை இது பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இந்த மூணாவதாக இருக்குல்ல இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இதில் பிளாக் கலரே வச்சுக்கோங்க. ரெண்டாவதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு இந்த இது கிளிக் பண்ணி பிளண்டிங் போயிட்டு முதல் ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள். இந்த மூணாவதாக கிளிக் பண்ணி இப்போ இந்த இதில் வந்து பிளாக் கலர் தான் இருக்கணும். இந்த ரெண்டாவதாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்டில் இருக்கிற கிளிக் பண்ணி இந்த சர்க்கிளை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இருங்க கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணால் தான் சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறது தெரியுதா? அது வந்து கொஞ்சம் மொபைல் வந்து லேக் ஆகுது, அதனால் உங்களுக்கு இதாகுது. இப்போ ப்ளூ கலர் வச்சுருக்கேன் ஆனால் ஆயிடுச்சு. ஆனால் மொபைல் வந்து ஹேங் ஆகிறதுனால உங்களுக்கு இதாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு எது ஓகே ஆகுதோ அதை வச்சுட்டு மறுபடியும் இந்த இதே கிளிக் பண்ணி கலர் போயிட்டு இந்த கோடை வந்து இழுக்கலாம். மேலேருந்து இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் அட்ஜஸ்ட் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைடு ஷேடாக வரணுமோ அந்த சைடு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நான் வேறு கலர் கொடுக்குறேன். இந்த இப்போ வருது பாருங்கள். இது வந்து ஒரு லேடி ஃபோட்டோ இருக்கலாம், ரோஸ் கலர் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி அவுட்புட் இருக்குதுன்னு பார்த்துட்டு. எக்ஸ்போர்ட் ஆகட்டும். இப்போ அது எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். ஷிஃப்ட் கேலரி கொடுத்துட்டு எம்எக்ஸ் பிளேயர் போங்க. எம்எக்ஸ் பிளேயர் போயிட்டு
நம்ம எலைட் மாஸ்டரில் சேவ் பண்ணது இந்த இதில் இருக்குது. உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கலர் பேக்ரவுண்ட் தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஓவர் ஷேட் அடிக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் எனக்கு கலர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.